மாட்டீங்க. தயவு செஞ்சு சொல்கிறேன், அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேருங்க. எங்களையும் வெற்றி அடை வைங்க. நாங்களும் வரோம், எங்களை மாதிரி பாருங்க, எங்கெங்கெல்லாம் வந்திருக்காங்க, பாம்பே கல்கோட்டா அதெல்லாம் வந்திருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பேசுறது கூட தெரியாது. ஆனால் ஏதோ இருக்கு இந்த படத்தில், அடுத்த எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் வந்து எல்லாமே வந்து உட்காந்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே பாருங்க, உங்களுக்கு தெரியாத இடத்துல தான் இருக்கும். வெறும் தையாவை தவிர பிரஞ்சன் புரோகிதர் எல்லாமே புதுசு. நான் 4 படம் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு 9 படம் பண்ணியிருந்தேன். நான் யாருன்னு தெரியல. இப்போ பாரு மேடம் கூட பார்த்தீங்கன்னா ஆதங்க பாலாஜினாங்க, இது பரவாயில்ல அப்படின்ற, அப்புறம் பாலாஜினாங்க, அப்புறம் ஆதவ பாலாஜின்றாங்க. இதெல்லாம் இருக்கு. அப்போ நான் என்ன தப்பு பண்ணுறது எனக்கே தெரியல. நாங்கள் சரியான ஒரு படத்தை எடுக்கிறோம், அந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணி தேட்டர் சுற்றுறோம், எல்லாரும் போய் மீட் பண்ணுறோம். ஆனால் எங்களுக்கு தேட்டர் கிடைக்க மாட்டுது. இதை எடுத்துமே நீங்கள் கரெக்டாக சேர்த்தீங்கன்னா, இந்த ப்ரொடியூசர் தலைவர் அவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி ஒரு தேட்டர் 2 தேட்டர் கிடைச்சா கூட நல்லாயிருக்கும். ஒரு ஈவினிங் ஷோ கிடைச்சா கூட இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் ஷோக்கே நாங்கள் திண்டாடுறதா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிடி எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி எல்லாம் பெரிய பிஸ்னஸாக பார்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி கதையை நம்புறதில்லை, எதை நம்புறதில்லை. பெரிய ஹீரோ பண்ணுறாங்களா, ஓகே நாங்கள் எடுத்துறோம் அப்படிதான்றாங்க. ஒரு ஓடிடியில் போய் எங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணுறது, என்னோட 2 படம் மெய் படத்தை நான் ஹீரோ பண்ணேன், இமெயில் ஒரு படம் பண்ணேன். 2 படமும் நீங்கள் ஓடிடிக்கு போகணும்னு நிற்கிது. எங்க ஸ்டார்டர்ஸ் கேட்குறாங்க. அதெல்லாம் வந்து உடையணும், எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். நான் தவறாக பேசிதான் என்னை மன்னிச்சிடுங்க. இந்த படத்தை வெற்றி அடை வைக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக லொல்லு சபா மனோகர் அவர்களை அழைக்கிறோம். வணக்கம். என்னப்பா இவ்வளோ பேர் ஆள் இல்லை, நீங்க ஒரு வணக்கத்துக்கு இவ்வளோ பேர் வெளியே வந்துட்டாங்களே. இது என்ன புத்துலேருந்து எறும்பு வெளியே வர மாதிரி வராங்க? ஒருவேளை வெளியில மழை பெய்யுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ சவுண்டோடு இருக்காங்க. இருக்கட்டும். அது இங்கே இருக்கிற மீடியா நண்பர்களுக்கும் மேடைகளை விட்டு இருக்கின்ற பெரியவர்களுக்கும் என் முதற்கண் வணக்கம். உடுக்கை இழந்தவன் கைப்போதே அங்கு இடுக்கன் களைவதாம் நட்பு என்று இருக்கு. இப்போ நான் குடியாரன் ஆகிட்ட போது அந்த நேரத்தில் கூட என் உடுக்கை இழந்துட்டவங்க, என் இடுக்கன் அவ்வளோ உஷாரா பிடிக்க முடியல. அது நழுவி கீழே விழுந்துருது. அதுதான் இந்த கதையினுடைய ஒரு வரி எழுதியிருக்கார் ஐயா அவர்கள். இது எவ்வளோ மதி மங்கிய மாலை நேரத்தில் மதி மங்கிய வேலையில் கூட நம்ம மதியை வந்து உஷாரா வைங்கோ அப்படின்றதுக்காக தான் இந்த வரிகளை அவர் சும்மா திறன்பட அழகா உங்களுக்காக நான் எழுதுறேன்னு சொல்லி அவர் முன் வந்து எழுதியிருக்காரு. இந்த பாடலெல்லாம் வெற்றி பெறத்துக்கு, இந்த படத்தை வெற்றி பெறத்துக்கு நீங்க எப்படி இவ்வளோ பேர் ப்ரீவியஸ் ஷோ பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களோ ஆடியோ ரிலீஸுக்கு, அதே மாதிரி நீங்க தியேட்டர்லயும் ஃபுல்லா வந்து எங்களுடைய படத்தை பார்த்து வாழ்த்தி வணங்கணும். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக தர்ஷினி பிரியா அவர்களை அழைக்கிறோம். Good evening, everyone. The thing is, I don't know Tamil, so I can convey in English. I'm not going to talk much more. And firstly, I want to talk about the Selvam sir. He supported me a lot, actually. And moreover, this is my Tamil debut, first one. And I got very good experience. And my role is so good. There is a so innocent girl character. And moreover, this is the innocent girl, how she struggled when she comes in the hard times. This is the story. Please support. Thank you. தயாரிப்பாளர் மகேந்திரன் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறோம். Good evening, வணக்கம். I wish you all the best success and give a big hit to this movie. The subject is very nice. Please come and watch and support us. Thank you. Thank you the whole team. அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்குவதற்காக நபீலா அவர்களை அழைக்கிறோம்.
அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் நவிலா. இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. நான் கன்னட படத்துல நடிச்சு வந்துட்டு இருக்கேன். பட் தமிழ்ல இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு செல்வம் சார் அண்ட் முத்துக்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. மேடை மேலே அமைந்திருக்கும் வைரமுத்து சார், பிரஜன் அண்ட் அடுத்த எல்லா ஆர்டிஸ்டுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். படிக்காத பக்கங்கள் ஒரு கதை. இது ஒரு ஃபேமிலி. நம்ம எல்லாமே டீம் எல்லாம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணோம். இந்த ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. நன்றி. தேங்க்யூ வெரி மச். வாழ்த்துறை வழங்க மிரட்டல் செல்வா அவர்களை அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்களுக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் நன்றிகள் வந்து வணக்கம். என்னோட படம் போன படம் பகாசுரனுக்கு அடுத்தது படிக்காத பக்கங்கள் அடுத்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆக்ஷன் ஃபுல்லாக. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சாமானியன் ராமராஜன் சார் வச்சு ஒரு ஃபைட் வேறு லெவலில் ஒன்று எடுத்திருக்கேன். இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் ஸ்டைலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ராமராஜன் சார் ஃபைட்டு அப்படின்னு. அதுக்கு மேலே வேறு லெவலில் எடுத்திருக்கேன். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைட்டோட மேக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கேமராமேன் டைரக்டர் செல்வம் சார் தான். அதுக்கு ஒரு ஷாட் மட்டும் அவரோட அசிஸ்டண்ட்டை விட்டுருந்தார். சார் அது எனக்கு சார் கரெக்டாக பிடிக்கணும் அந்த ஆக்ஷன் பிளாக்கை. அதுக்கு நான் பிடிக்கிற மாட்டேன்ட்டு ஷாட் எடுத்து கொடுத்தாரு பாருங்க. அப்படி வேற லெவலில் எடுக்கிறார். அவர் டைரக்ஷன் பண்ணுற ஒரு 40 படத்துக்கு ஒரு கேமராமேனாக பண்ணியிருக்காரு. நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, பெரிய ஹிட்டான படங்கள்லாம். பிரஜன் சாருக்கு இது 5வது படமும் 6வது படமும் நான் பண்ணிட்டு இருக்கேன் கண்டினியூவா. போன படம் அது பாலாஜி சாருக்கு மெய்ப்படசை ஆக்ஷன் படம், அதுவும் நம்ம பண்ணேன். இதுலேயும் அவர் பண்ணியிருக்காரு, வில்லனா பண்ணியிருக்காரு. வேற லெவலில் எடுத்திருக்கோம் இந்த ஃபைட்டு. அனைத்து வெற்றி படங்களிலும் இந்த படம் வெற்றி படமாக இருக்கணும்னு எல்லாம் மலையில் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். படிக்காத பக்கங்கள் திரைப்படத்தை வாழ்த்துறை வழங்குவதற்காக கவி பேரரசு வைரமுத்து அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தயாரிப்பாளர் முத்துக்குமார் அவர்களே, படிக்காத பக்கங்களின் இயக்குனர் செல்வம் அவர்களே, கதாநாயகன் பிரஜின் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் கலைஞர் பெருமக்களே, இந்த படத்தின் தொழில்நுட்ப குழுவின் அன்பான கலைஞர்களே, ஊடக உறவுகளே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடைக்கு ஆதவ் பாலாஜி என்ற ஒரு கலைஞர் பேச வந்தார். அறிவிப்பாளர் அவர் பெயரை சற்றே தடம் மாற்றி ஆதங்க பாலாஜி என்று அறிவித்தார். ஆதவ் பாலாஜி என்பது அவருக்கு இயற்பெயர். ஆனால் திரையுலகத்தின் தற்கால நிலைமை என்ன, கதைகளின் போக்கு என்ன, திரையரங்குகளின் நிலைமை என்ன, தயாரிப்பாளர்களின் கலவரம் என்ன, கலை உலகின் நிலவரம் என்ன என்ற ஆதங்கத்தை கொட்டிவிட்டு போனதனால் அவருக்கு ஆதங்க பாலாஜி என்பது காரண பெயராக அமைந்துவிட்டது என்று நாம் கருத வேண்டி இருக்கிறது. அதுதான் உண்மை. இந்த விழாவுக்கு நான் பெயர் வைத்தது மொழி. அந்த மொழிக்குரிய மரியாதையை இசையும், இசைக்குரிய மரியாதையை மொழியும் பரஸ்பரம் வழங்குகிற போதுதான் கலை வெற்றி பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நண்பர்களே, இந்த படம் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்னொன்று, நிறைவாக ஒரு செய்தி, நம்முடைய கலையில் என்ன குறைபாடுகள் என்று கலை உலகம் கருதி முடிவெடுத்தால் ஒழிய கலை வெற்றி பெறுவது மக்கள் கையில் என்று நீங்கள் கருதி விடாதீர்கள். அது உங்கள் கையில்.
நல்ல பொருளாக இருந்தால் எத்தனை ஆண்டுகள் கழிந்த பிறகும் கூட, எத்தனை மண்ணுக்கடியில் கிடந்த பிறகும் கூட, எத்தனை காலங்கள் கடந்த பிறகும் கூட தங்கம் தங்கம்தான், வைரம் வைரம்தான், உயர்ந்த பொருள் உயர்ந்ததுதான். ஒரு 17 நூற்றாண்டுகள் திருக்குறளை தமிழ் சமூகத்தில் காண கிடைக்கவில்லை. 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு திருக்குறளை தமிழ் சமுதாயம் புழங்கவில்லை. பக்தி இயக்கம் வந்து விட்டது, தேவாரம் புழங்கியது, திருவாசகம் புழங்கியது, திவ்ய பிரபந்தம் புழங்கியது, ஆழ்வார் பாடல் புழங்கியது, நாயன்மார் பாட்டு புழங்கியது, பதிகம் புழங்கியது, பாசுரம் புழங்கியது, திருக்குறள் புழங்கவே இல்லை. ஆனால் நல்ல பொருளாக இருந்தால் எந்த நூற்றாண்டிலும் அது தன் முகத்திரையை கிழித்துக் கொண்டு, ஒரு விதை தன் மேல் தோலை கிழித்துக் கொண்டு விருட்சமாவது போல் நல்ல பொருள் எத்தனை காலமாக இருந்தாலும் தன்னுடைய தடைகளை உடைத்துக் கொண்டு, திரைகளை கிழித்துக் கொண்டு வெளியே வந்தே தீரும். 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் திருக்குறள் நான் தானடா தமிழின் முகவரி என்று வெளிவந்தது. உங்கள் கலை நல்ல கலையாக இருந்தால், உங்கள் கதை நல்ல கதையாக இருந்தால் நிச்சயமாய் உங்கள் புகழ் வெற்றி பெறும், உங்கள் கலை வெற்றி பெறும். உங்கள் கலையும் கதையும் வெற்றி பெற்றால் நீங்கள் பொருளாதார மேன்மை பெறுவீர்கள். படிக்காத பக்கங்கள் வெற்றி பெறும். படிக்காத மேதை வெற்றி பெற்றது, படிக்காதவன் வெற்றி பெற்றது. அந்த வரிசையில் படிக்காத பக்கங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இங்க வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா, அப்புறம் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் முதற்கண் வணக்கம் சொல்லிக்கிறேன். அப்புறம் இங்க வந்திருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். படிக்காத பக்கங்கள் இந்த படம் ஃபர்ஸ்ட் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வந்து மூர்த்தி சார் தான் எனக்கு இருந்தாரு. அவருக்கும் இந்த நேரத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இவர் டைரக்டர் பத்தி நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் இவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாரு. ஃபுல்லாகவே நீங்கள் எடிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் ஃபுல்லாக எடிட் பண்ணதுக்கப்புறம் இல்லை நான் ஃபர்ஸ்ட் வந்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஆரம்பத்துலேருந்து வருவார். ஸோ அவர் எப்படின்னா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தான் வேலை வாங்குவார். பார்த்தா வந்து எதுவுமே தெரியாது. ஸோ அப்படி தான் வேலை வாங்குவார். மறுபடியும் பார்த்தீங்கன்னா வேலை பண்ணிட்டே இருப்போம். அதே பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் நிறையா பண்ணிகிட்டே இருப்போம். அது மூலம் அவருக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன். அதையும் நான் நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் முத்துக்குமார் சார், அவர் ப்ரொடியூசர் மாதிரியே இருக்க மாட்டார், ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்டு மாதிரி தான் இருப்பார். அவரு பார்த்தீங்கன்னா எதை கேட்டாலும் எனக்கு தெரியாதுங்க, டெக்னிக்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவார். ஆனால் பார்த்தா அவருக்கு எல்லா விஷயமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் அவரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு டீம் ஒர்க் தான், எல்லாருமே சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பிரஜன், அப்புறம் பாலாஜி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நன்றி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எனக்கு ஒர்க் பண்ணல நிறைய விஷயங்கள் என்னன்னா, எப்படி சொல்கிறது, ஒரு வேலை செஞ்சுட்டே இருப்போம், திடீர்னு பார்த்தா இல்லை இந்த இடத்துல எடிட்டிங்கில் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் விட்டுருவோம், அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன்லேயே தான் எடிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஒரு ஆர்டர் கிடச்சிருச்சு. படம் இப்போ ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு தெரியல. ஆனால் படம் பார்த்தீங்கன்னா ஹோல் படம் நேற்று தான் நாங்கள் கியூப்பில் படம் பார்த்தோம். பார்த்துட்டு எங்கள் ரொம்ப ஆல்ரெடி ஃபஸ்ட்டு இருந்த வருஷனோட இப்போ ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இந்த ஒர்க் பண்ண எல்லா டீமுக்கும் சரி, ஒரு மியூசிக் டைரக்டருக்கு, அப்புறம் இங்கே வந்துருக்கிற வைரபன் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் இவர் அவங்க ஃபேமிலியில் வந்திருக்காங்க, டைரக்டர் முத்துக்குமார் சாரோட ஃபேமிலி, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கும் மூர்த்தி சாருக்கும் நன்றி, வணக்கம். படிக்காத பக்கங்கள் திரைப்படத்தின் பாடகி மீனாட்சி இளையராஜா அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடல் அளித்த எனக்கு மியூசிக் டைரக்டர் சாய் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதேமாதிரி முத்து சார், செல்வம் சார், இவங்க எல்லாமே சேர்ந்து தான் அந்த பாட்டை, ஐயாவோட வரிகளில் சரக்குன்ற ஒரு பாடலை நான் பெண் குரலில் நான் பாடியிருப்பேன். நான் கூட நினச்சேன் இது ஒரு மாதிரி போதையான பாடலாக இருக்கும் போல இருக்கு, ஒரு டீச்சராக இருந்துக்கிட்டு இதை நம்ம பாடலாமான்னு. ஆனால் வரிகளை பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது ஒரு விழிப்புணர்வான பாடல்கள், சமுதாயத்தில் எனக்கும் பங்கு இருக்குது அப்படிங்கிறத நான் தெரியப்படுத்துகிறேன். ஒரு பெரிய ஒரு வரிகள் நம்ம ஐயா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த டீமில் இருக்கிற இந்த டீம் கிடையாது, இது ஒரு ஃபேமிலி. ஏன்னா அந்த ரெக்கார்டிங்கில் தான் தெரிஞ்சது இவங்க அவ்வளோ ஒரு அழகாக சாய் சார் தான் மியூசிக் டைரக்டரா, இல்லை முத்து சார் தான் மியூசிக் டைரக்டரா, இல்லை அவர் தான் படத்தோட டைரக்டரா, அந்த மாதிரி இல்லாமல் அவ்வளோ அழகாக ஒரு ஃபேமிலியாக அந்த படத்தை ரன் பண்ணியிருக்காங்க. ஒரு சமுதாயத்தில் இந்த குடியால் எவ்வளோ குடும்பங்கள் கெட்டு போகுதுன்ற ஒரு அழகான ஒரு கவிதையாக அந்த படத்தை நமக்கு அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ எல்லாரும் போய் பாருங்கள். இந்த சமுதாயத்தில் நமக்கும் பங்கு இருக்குது. இதில் கேட்டு இங்கே யாராவது குடிக்கிறவங்க இருந்தால் கண்டிப்பாக அந்த பாட்டை கேட்டு கண்டிப்பாக திருந்தணும். ஸோ இதெல்லாம் ஒரு குழந்தைங்களுக்கான, அந்த வீட்டில் இருக்கிற ஒரு குழந்தைங்களோட உணர்வுகள் தான் இது எல்லாமே. ஒரு அப்பா தப்பு செஞ்சால் அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளோ வேதனைகள் இருக்கும். ஸோ ஒரு ஆசிரியராக நான் நிறைய பேரண்ட்ஸுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். நீங்கள் பண்ணுற சின்ன தவறலை சார், நானும் ஏதோ தவறு பண்ணியிருப்பேன். ஸோ இந்த குடிங்கிற ஒரு விஷயத்தினால அந்த குழந்தைங்களும் சரி, சமுதாயத்தில் அந்த குழந்தைங்களாம் கொஞ்சம் ஒதுக்கப்பட்ட குழந்தைங்களாவே வளர்ந்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தில் இவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. இத்தனை பெரிய ஜாம்பவான்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு அதில் வாய்ப்பளித்ததுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. பாலாஜி அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றோம். ஆதங்க பாலாஜி அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். வணக்கம், என் பேர் ஆதவ பாலாஜி. இப்போ பேரை மாற்றிருக்கேன் ஆதங்க பாலாஜின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். என்னன்னு கேட்டால் வந்திருக்கிற அனைத்து பிரஸ் மீடியாவுக்கும் மனமார்ந்த நன்றி. என்னன்னு கேட்டீங்கன்னா, வந்து ஸ்டேஜுக்கு ஏறினோடனே நன்றி யாருக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா பிரஸ் மீடியாவுக்கு தான் நன்றி சொல்லுவோம். என்னோட ப்ரொடியூசர் சொல்ல, என்னோட டைரக்டர் சொல்ல, அவங்களுக்கு சொந்தத்து சொல்ல, இது பண்ண முடியும் யாருக்கு எதுக்குமே சொல்ல, யாருக்குமே சொல்ல, உங்களுக்கு தான் சொல்றேன். ஆனால் ஒரு நிகழ்ச்சியிலையும் பார்த்து இந்த சின்ன படத்தை அந்த அளவுக்கு நீங்க கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நீங்க உதவி பண்ணலன்னு எனக்கு தெரியல. ஏன்னா தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா நாங்க கண்டினியூ ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம், நல்லா செலவு பண்ணியிருக்கோம், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணியிருக்கோம், புது நடிகர்களை வச்சு நாங்கள் பண்ணியிருக்கோம். ஒரு கதையை நம்பி தான் புது ஹீரோக்களை வச்சு புது ஹீரோனை வச்சு நாங்கள் பண்றோம். ஆனா சந்திக்கிறதெல்லாம் தோல்வியாவே இருக்கு. ஒரு சின்ன ப்ரொடியூசர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 கோடி 3 கோடி பட்ஜெட் பண்ற ப்ரொடியூசர்லாம் நீங்க கடன் வாங்கி பண்றாங்க, எதுவும் ஜெயிக்கலாம்னு பண்றாங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் வீட்டுல உட்காந்துடுறாங்க. இப்ப பாருங்க, எல்லாமே என்னுடைய டைரக்டர் பாருங்க, எல்லாம் புதுமுகங்களுக்கு தான் அதிகம் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இப்ப ஐயா மட்டும் தான் பார்க்க போனோம், ஐயோ பிரஜன் ப்ரோ மட்டும் தான் கொஞ்சம் சீனியரா இருக்காங்க, மற்ற எல்லாமே புதுசா தான் இருக்காங்க. அப்படி அவங்க வாய்ப்பு கொடுக்குற இவங்களை நீங்க வெற்றியாட வைக்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு பெரிய உதவி பண்ணணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, சின்ன கண்டென்ட் பாத்தீங்கன்னா இதுதான் நீங்க போறீங்க. நான் லாஸ்ட் என்னுடைய மெய்ப்படத்தை படம் நான் ஹீரோ பண்ணியிருந்தேன், இப்ப நான் வில்லனா பண்ணிருக்கேன். இது காரணம்னு கேட்டீங்கன்னா நல்ல கதை நல்ல படம் எடுத்திருக்கோம். ஆனா இதை கொண்டு போய் சேர்க்கிற விதம் எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு. அதை நீங்க தான் கொண்டு போய் சேர்த்திருக்கணும், அதை சேர்க்காம விட்டீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரி புதுசா வர டைரக்டர்களுக்கு நிறைய வாய்ப்பு வரணும். நிறைய புது ஹீரோக்களுக்கு, புது ஹீரோயின் வரவங்களுக்கு, புது நடிகர்களுக்கு வாய்ப்பு யார் கொடுப்பான்னு பாத்தீங்கன்னா புதுசா வர டைரக்டர் தான் கொடுப்பாங்க, சின்ன ப்ரொடியூசர் தான் கொடுப்பாங்க, புது டைரக்டர் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ரிலீஸ் பண்றாங்க, இன்னைக்கு பார்த்தா கோடி கணக்கில் வருது. ஆனா இன்னைக்கு ஒரு 3 கோடி படம் பண்ணனா அந்த போட்ட கதை எடுக்கிறதுக்கு ரொம்ப திண்டாடுறதா இருக்கு. இதை எப்படி எங்களால எப்படி கொண்டு போய் சேர்க்க முடியுன்றது எங்களுக்கு முடியல. ஏன்னா எல்லாம் ஃபேமிலியை விட்டுட்டு எங்கெங்கே கடத்தை வாங்கி இங்கே சென்னையில் ஊரில் இருந்து சென்னைக்கு எல்லாரையும் விட்டுட்டு ஒரு டைரக்டர் ப்ரொடியூசர் எல்லாமே முடிச்சுட்டு உட்காந்து தூக்கம் இல்லாமல் இருக்காங்க. இதை கூட நாங்களும் ட்ராவல் பண்ணிருக்கோம். புரியுதுங்களா? இதை நீங்கள் தயவு செஞ்சு சொல்கிறேன், இதை போய் சேர்க்கணும், நல்லா மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். சேர்த்து இந்த டைரக்டரை இந்த ப்ரொடியூசரை நீங்கள் வெற்றி அடை வச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களை மாதிரி நிறைய புதுமுகங்கள் நிறைய வருவாங்க, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுத்த மாதிரி இருக்கும். இதை தயவு செஞ்சு சொல்கிறேன், உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எங்களால் தோல்வியை நிறைய சந்திக்க முடிய மாட்டுது, ஏன்னா நிறைய எஃபர்ட் போடுறோம். ஆனால் அது வெற்றி அடையிறது எப்படின்னு தெரியல. அதுக்கு முழுக்க நீங்கள் தான் எங்களை வெற்றி அடைய கொண்டு போய் சேர்க்கணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு தியேட்டர் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கள் படத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 ஷோ 5 ஷோ கொடுக்குறாங்க, 4 ஷோ கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஒரு ஷோ எப்படியே முட்டி மோதி நாங்கள் வாங்குறதா இருக்கு. ஆனால் அது எப்போ கிடைக்குதுன்னு ஃபர்ஸ்ட் ஷோ கொடுத்துறாங்க, ஒரு 10 மணி ஷோ கொடுத்துட்றாங்க. இதுக்கு எப்படி இதை மக்கள் பார்க்க முடியும்னு நினைக்கிறீங்க? இதுலயே எங்களுக்கு பெரிய தோல்வியா இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ 4 ஷோ கொடுக்குறாங்க, எங்களுக்கு ஒரு ஷோ, நடுவில் ஒரு ஈவினிங் ஷோ கொடுக்கலாம். இதுக்கு பெரிய ஃபைட் பண்றதா இருக்கு. இதே பக்கத்து ஆந்திராவில் எடுத்துக்கங்க, பெரிய படம் 4 கொடுக்குறாங்க, சின்ன படம் 2 படத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. ஆனா இங்க தமிழ்நாட்டுல அப்படி பண்றாங்களான்னு தெரியல. எனக்கு இனிமே வாய்ப்பு கிடைக்குதா கிடைக்கல எனக்கு வேற விஷயம், அது விட்டுருங்க. எனக்கு என்னன்னா, நான் சாதாரண ஒரு குடும்பத்துல ஒரு குடிசை வீட்டுல தான் நான் பிறந்தேன். நான் இன்னைக்கு நான் பக்கத்து வீட்டுல போய் படங்கள் பார்த்த காலங்கள் தான். இன்னைக்கு நானே எனக்கு ஒரு பெரிய தியேட்டர்ல ஒரு சாமியம் பிரேம்ல நான் வந்துட்டேன். இன்னைக்கு இதுவே எனக்கு மிகப்பெரிய வெற்றி தான் எனக்கு. புரியுதுங்களா?
இந்த வெற்றி எனக்கு போதும். ஏன்னா என்ன ஒரு கவுன்சிலர் இருக்காங்க, கேட்டால் ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலர் இருக்காங்க, எல்லாத்துக்கும் வந்து ஒரு சின்ன பாடம் வந்து நிற்கிறாங்க. ஆனால் இது புது ப்ரொடியூசருங்க தூக்குறதுக்கோ புது டைரக்டர் தூக்குறதுக்கோ எந்த ஒரு சப்போர்ட்டும் பண்ண மாட்டாங்க. இன்னைக்கு இந்த ஆடியோ லான்ச் கூட பார்த்தீங்கன்னா நாங்கள் யாரை கூப்பிட்டு எல்லாரும் இன்விடேஷன் எடுத்து நிற்கிறோம், ஆனால் வரமாட்டாங்க. அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு தெரியல. இதே வந்து ஒரு பெரிய ப்ரொடியூசர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஓடி முன்னாடி நிற்கிறாங்க. இதெல்லாம் உடையணும். இதெல்லாம் உடைஞ்சதான் சினிமா கண்டிப்பா ஜெயிக்க முடியும். இன்னைக்கு பெரிய கதையை வச்சு நல்ல கதையை வச்சு பண்றவங்களாம் நீங்க தோத்து போறாங்க. சிம்பிளா எடுங்க, பிரம்மாண்டமா காமிக்கிறாங்க, அவங்க ஜெயிக்கிறாங்க. இந்த படத்தை நீங்க பாருங்க. கண்டிப்பா இதுல வந்து நான் நெகட்டிவ் கேரக்டர் தான் பண்ணியிருக்கேன், இதை சந்தோஷமா ஏற்றுன்னு பண்ணியிருக்கேன். ஏன்னு கண்டிப்பா தேட்டர்ல பார்த்தா என்ன திட்டுவாங்க, ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இதுல இருக்கு. அப்படி நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, என் மூலியமா இந்த விஷயம் மக்கள் கிட்ட போய் சென்றடைந்ததை பார்த்து அதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு சின்ன தவறு நடக்க பார்த்து அந்த தவறை உடனே வந்து ஒரு அப்பா அம்மா கிட்டேயோ ஒரு காவல்துறை கிட்டே போய் சொன்னா அந்த இடத்துல இதை ஸ்டாப் பண்ணி நிறுத்த முடியும். இந்த ஒரு தவறை மறைக்கலான்ட்டு இன்னொரு தவறு பண்றாங்க. இன்னொரு தவறு அப்படியே போகிறது பெரிய விஷயமா போய் நடக்குது. இந்த படம் ரிலீஸ் ஆனா பெரிய பூகமே கண்டிப்பா வெடிக்கும். அதுக்கு இது எனக்கு உங்களுக்கு சென்சார் வரலன்னு நினைக்கிறேன். சென்சார் வந்துச்சுன்னா கண்டிப்பா நாங்கள் படம் இதை நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க கண்டிப்பா இந்த ஒரு இதை போடுங்க. என்னன்னா சின்ன வந்து லாஸ்ட் டைம் கூட பார்த்தா மேடம் வனிதா மேடம் வந்தாங்க. வனிதா மேடம் வந்தது ஒரு கட்டணா போடுறீங்க, ஆனா ஒரு ப்ரொடியூசர் ஒரு டைரக்டர் இங்க புலம்புறாங்க, இந்த படத்தை எடுத்துட்டோம் எப்படி போய் சேர்க்க போறேன்னு தெரியல, எங்களுக்கு புரியல, எங்களுக்கு தேட்டர் கிடைக்கல அப்படின்றாங்க. அதெல்லாம் எடுத்து போய் நீங்க சேர்க்க பாட்டு மதுவை கொண்டாடித்தான் பாட்டு அதிகம் இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் பெரும்பாலான பாடல்கள் மதுவை கொண்டாடித்தான் பாட்டு என்று கூட சொல்ல மாட்டேன். வாழ்வை கொண்டாடி, மகிழ்ச்சியை கொண்டாடி, களிப்பை கொண்டாடி, காதலை கொண்டாடி, காதலையும் மதுவையும் பெண்ணையும் கலந்து கொண்டாடிய பாடல்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம். மதுவை வெறுத்து பாடிய பாட்டு கலைவாணர் பாடிய பாட்டு. குடிச்சு பழகணும் தம்பி, குடிச்சு பழகணும். என்னையா குடிச்சு பழகணும்னு சொன்னாரு? நீராகாரம் குடிச்சு பழகணும் என்று என்எஸ்கே எழுதியிருக்கிறார். அதுதான் மதுவுக்கு எதிரான ஒரு பாட்டு என்று நினைக்கிறேன். அப்புறம் ஒளி விளக்குல தைரியமாக சொல் நீ மனிதன்தானா என்று எம்ஜிஆர் பாடிய ஒரு பாட்டு. அது கூட குடித்ததாக நடித்துவிட்டு குடிக்கு விரோதமாக பாடியிருப்பார், அது ஒரு பாட்டு. இந்த பாட்டு முழுக்க முழுக்க மதுவுக்கு விரோதமான பாட்டு. கண்ணதாசன் எழுதினார், ஓர் கையிலே பெண்ணும் ஓர் கையிலே மதுவும் சேர்ந்திருக்கும் வேளையில் என் ஜீவன் பிரிந்தால்தான் நான் வாழ்ந்த வாழ்க்கை நலமாகும், இல்லையெனில் ஏன் வாழ்ந்தாய் என்ற இறைவன் என்னை கேட்பான். ஏன் குடிக்கிற, ஏன் பெண் சுகம் அனுபவிக்கிறாய்ன்னு நான் நினைக்கிறீங்க கேட்கிறீங்க. இறைவன் என்ன கேட்பான், உன்னை ஊருக்கு அனுப்பிச்சு வச்சனே, போய் வெறுங்கையோடு திரும்பி வந்து விட்டாயே, மதுவையும் மாதவையும் தொடாமல் வந்து விட்டாயே என்று அவர் ஒரு இலக்கியமாக நயமாக கொண்டாட்டமாக எழுதியிருப்பார். ஃபிர்தௌசி என்ற ஒரு பெர்ஷிய கவிஞன் எழுதினான், குடிக்காதவனுக்கு சொர்க்கத்தில் இடமில்லை என்றால் அந்த சொர்க்கம் என் உள்ளங்கையை போல் வெறுமையாகவே இருந்திருக்கும் என்று கேட்டான். இப்படி மதுவை கொண்டாடித்தான் நிறைய பாட்டு வந்திருக்கிறது. நண்பர்களே, மதுவின் கொடுமை தெரியுமா? இதோ இந்த விழா 2 மணி நேரத்தில் நிறைவடைய போகிறது. ஒரு 1.5 மணி நேரம் ஆகிவிட்டது. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும் களைவதற்கு. நான் பேசி விரைவில் முடித்து விடுவேன், உங்களை இருத்தி வைக்க மாட்டேன். ஆனால் இந்த விழா தொடங்கி இந்த விழா முடிகிற 2 மணி நேரத்தில் 32 மதுச்சாவுகள் முடிந்திருக்கும். 1 மணி நேரத்திற்கு 16 மதுச்சாவுகள் நடக்கின்றன. இந்த விழா நிறைந்து முடிகிற 2 மணி நேரத்தில் 32 மதுச்சாவுகள் முடிந்திருக்கும். இந்த நாட்டில் விபத்துகள் உலகம் முழுக்க நடக்கின்றன. இந்தியாவில் கொஞ்சம் அதிகம், தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் அதிகம் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். இந்த விபத்துகளில் 44 முதல் 67 விழுக்காடு மதுவினால் நடக்கிற விபத்துகள் என்பதை உலக சுகாதார நிறுவனம் அறிவிக்கிறது. விபத்துக்கு காரணம், மூளைச்சாவுக்கு காரணம், கணைய அழற்சிக்கு காரணம், கல்லீரல் வீழ்ச்சிக்கு காரணம், கல்லீரலை கடிச்சு தின்னும் மது பூட்டியே எழுதியிருக்கிறது. ஓ காசு படம்
பறிச்சு தின்னும் மறந்துட்டியே. என் வரிக்கு கிடைத்த வெற்றி நான் தயங்கிய இடத்தில் இயக்குனரே எடுத்து விடுகிறார். அந்த பாட்டின் மீது அவருக்கு அவ்வளவு மதிப்பு இருக்கிறது. ஒரு சொல்லட்டுமா, 20 மில்லிகிராம் போதும். 20 மில்லிகிராம் ரத்தத்தில் கலந்து விட்டால் பார்வை மங்க ஆரம்பித்து விடும். பார்வை குறைவு ஏற்படுவதற்கு 20 மில்லி போதும். நீங்க குடித்துக் கொண்டே இருக்கிறவன் எத்தனை மில்லி ரத்தத்தில் சேரும் தெரியுமா? 30 மில்லி ரத்தத்தில் சேர்ந்தால் உங்கள் தசை உங்கள் வசத்தில் இருக்காது. நான் மதுவுக்கும் போதைக்கும் எதிரானவன். 10 வயசிலிருந்து எதிரானவன். ஏனென்றால் மதுவையும் போதையையும் எங்கள் ஊர் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நான் அறிவேன். என் உறவுகள் பாதிக்கப்பட்டதை அறிவேன். இந்த ஒரு சொட்டு மது கூட என் குடலில் விழுந்ததில்லை என்பதை நான் உத்தரவாதமாக உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். போதை பழக்கம் என்பது எங்கள் உடம்பு, எனக்கு உலகத்திலேயே நான் வெறுக்கிற வாசனை ஒன்று உண்டு என்றால் அது ஒரே வாசனை, புகை வாசனை. அது மட்டும் ஆழ தள்ளிடுது வெளியே, புகை வாசனை. ஒரு மதுவை விட மோசமானது புகை. மது கூட உங்கள் உடம்பை இவ்வளவு தின்னாது, புகை தின்றுவிடும். இங்க புகை ரொம்ப கொடுமையானது. இந்த என் பேச்சை நண்பர்களே, இந்த ஒரு படிக்காத பக்கங்கள் என்ற படத்தின் வாயிலாக இந்த பேச்சை புதிய இளைஞர் திருக்கூட்டத்திற்கு நீங்கள் கொண்டு போய் சேர்த்தால் அதுதான் ஊடகம் எங்கள் தமிழுக்கு செய்கிற தொண்டு என்று நான் உங்களுக்கு நன்றி பாராட்டுவேன். முத்துக்குமார், செல்வம், உங்கள் 2 பேருக்கும் தமிழ் சமூகம் இந்த ஒரு பாடலுக்காக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். உங்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு படத்திலும் இப்படி ஒரு பாடலை நீங்கள் வைக்க வேண்டும். அது ஒரு பெரிய பலமா இருக்கும், படத்துக்கு முதுகெலும்பா இருக்கும், அப்படி இருக்கும். எனவே இந்த இவ்வளவு மது போதையை நீங்கள் தூக்கி எறிவதற்கான ஒரு துணிச்சலை உங்கள் நெஞ்சுக்குள் நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நீண்ட நேரம் பேசுவதற்கு ஆசைதான். உங்களுடைய மௌனம் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. உங்களது பார்வை, என்னை நோக்கி குவிந்திருக்கிற உங்கள் கண்கள் என்னை பேசச் சொல்கின்றன. உங்கள் செவிகள் என் பக்கமே திரும்பி இருக்கின்றன. உங்கள் தலைகள் படம் எடுத்தாலும் பாம்பு போல என்னையே பார்த்து கொண்டிருக்கின்றன. உங்களை பார்க்கும் போது மகிழ்ச்சி தான். ஆனால் நண்பர்களே, இந்த நேரத்தில் ஒரு வார்த்தை சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு பாடலில் இசை பெரிதா மொழி பெரிதா என்பது ஒரு பெரிய சிக்கலாக பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? இசை எவ்வளவு பெரிதோ மொழி அவ்வளவு பெரிது. மொழி எவ்வளவு பெரிதோ இசை அவ்வளவு பெரிது. 2ம் கூடினால்தான் அதற்கு பாட்டு என்று பெயர். 2ம் கூடினால் அதற்கு பாட்டு. ஆனால் சில நேரங்களில் இசையை விட மொழி உயர்ந்ததாகவும், சில நேரங்களில் மொழியை விட இசை உயர்ந்ததாகவும் திகழுகிற சந்தர்ப்பங்கள் உண்டு. இதை புரிந்து கொள்பவன் ஞானி, புரிந்து கொள்ளாதவன் அஞ்ஞானி. பாட்டுக்கு பெயர் வைப்பது யார்? ஒரு குழந்தை பிறந்தது, இவங்க பிறந்து ஒரு 20 நாட்கள்ல பெயர் வைத்தார்கள். ஆணுக்கு பெயர், பெண்ணுக்கு பெயர். ஏன் பெயர் வைக்கவில்லை என்றால் என்ன? பெயர் வைத்தவுடன் தான் அவர்கள் வாழ்வு அவர்களை சார்கிறது, அவர்களின் உரிமை அவர்களை சார்கிறது, சம்பவங்கள் அவர்களை சார்கின்றன, அவர்கள் உணவு அவர்களை சார்கிறது. 4 பேர் இருக்கிறார்கள். மணி, இவனுக்கு கொடு இந்த இட்லிய, அந்த இட்லி அவனை சேர வேண்டும் என்றால் பெயர். இந்த பழத்தை பிரேமாவுக்கு கொடு, பழம் ஒருத்திக்கு சேர வேண்டும் என்றால் அவள் பெயர். சுகுணாவுக்கு இந்த ஐஸ்கிரீம் கொடு, அந்த பெயர் ஐஸ்கிரீம். இதோ லட்டு இந்த மோகனுக்கு கொடு என்று பெயர் சொன்னவுடனேதான் பொருள் உரிமையாகிறது. பெயர்தான் பட்டா, பெயர்தான் பத்திரம், பெயர்தான் சொத்து, பெயர்தான் நீ, பெயர்தான் ஆதார். அது இருந்தால்தான் நீ இந்தியாவில் நீ.
பாட்டுக்கு பெயர் வைப்பது இசையா மொழியா? மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்று பாட்டுக்கு பெயர் வைத்தது மொழி. மன்மத லீலையை வென்றார் உண்டோ என்று பல்லவியின் பெயரை சொன்னது மொழி. அதற்கு அழகு செய்தது இசை, அதற்கு அபிநயம் செய்தது இசை, அதற்கு சுகம் கொடுத்தது இசை, மறுக்க முடியாது. ஆனால் அந்த பாட்டுக்கு பெயர் சூட்டியது மொழி, அந்த பாட்டை அழைக்க வைத்தது மொழி. ஒரு பாடலை ஹம் பண்ணி யாராவது இந்த பாட்டை பாடுன்னு சொல்லுவாங்களா? இந்த பாடலை இத பாடுங்க சொல்லுவாங்களா யாராவது? சின்ன சின்ன ஆசை என்று பாடுகள் என்றுதான் சொல்லுவார்கள். எனவே பாட்டு இயக்குனர் வந்து என்கிட்ட கதை சொன்னாரு. அந்த கதையை கேட்கும் பொழுது என் மனசுக்குள்ள ஒளிஞ்சிருந்த, நான் பதுக்கி வச்சிருந்த, நான் தேக்கி வச்சிருந்த எண்ணத்தை அப்படியே பிரதிபலிக்கிற வகையில அந்த கதையை சொன்னாரு. நிச்சயமா இந்த படத்தை நம்ம எடுத்தே ஆகணும். ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த சம்பவங்கள் நடக்கும். அவங்க இந்த ஆபத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறது, தன்னை எப்படி காப்பாற்றுகிறது அப்படிங்கிறதான் இந்த படம். உண்மையிலே இந்த அற்புதமான படத்தை எனது அன்பு இயக்குனர் செல்வம் மாதப்பன் அவர்கள் ரொம்ப அற்புதமா இயக்கியிருக்காரு. அவருக்கு ஒரு படத்தை கைத்தறி கொடுக்கலாம். ஏதோ பேசுறோம் பாக்குறங்கிறது முக்கியம் இல்லைங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 100 ரூபா கொடுத்தா சில்வர் தட்டு வாங்கலாம், ஒரு 500 ரூபா கொடுத்தா பித்தளை தட்டு வாங்கலாம், ஒரு 5000 ரூபா கொடுத்தா தங்க தட்டு வாங்கலாம். ஆனால் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரே தட்டு உங்களுடைய கைத்தட்டு மட்டும்தான். அதற்காகத்தான் இந்த போராட்டம். அதாவது பணம் சம்பாதிக்கிறது என்பதை நாம் எப்படி சம்பாதிக்கிறோம், மக்களுக்கு போய் எப்படி செய்தியை கொண்டு சேர்க்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா உண்மையிலேயே இந்த படத்தை ஒவ்வொருத்தவங்களும் தன்னால எந்த அளவுக்கு முடியுமோ 100% எஃபெக்ட போட்டிருக்கிறாங்க. உண்மையிலேயே அது இன்னைக்கு சொன்னோம்னா இந்த படத்துல 2 பாடல் ஐயா எழுதியிருக்கிறாங்க. இதுவரைக்கும் எந்த படத்திலே வராத மாதிரி ஒரு புதுமையான விஷயத்தை எழுதியிருக்கிறாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த அளவுக்கு ஐயா சொன்ன விஷயம் என்னன்னா, இந்த ஒரு பாடல் இத சமூகம் உங்களை பாராட்டும் சொல்லி இயக்குனருக்கு ஐயா தனிப்பட்ட முறையில வாழ்த்துக்கள் சொன்னாங்க. இந்த விழாவுக்கு நிச்சயமா நான் வரேன்னு சொல்லி ஐயாவே வந்து முன்னணி கூட்டது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பேசலாம். வைரம் இங்க அமர்ந்திருக்க பொழுது முத்து நான் என்ன பேச, எல்லாரையும் ஐயா அவர்கள் பேச என்று சொல்லி இன்னும் நிறைய பேச வேண்டும் என்கின்ற எண்ணமும் ஆசையும் அதிகமாக இருப்பதால் இன்னும் என்னை போன்று நிறைய நண்பர்கள் பேச காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவைகளை பார்த்துவிட்டு எங்களை அழகாக படம் பிடித்து காத்துக் கொண்டிருக்கிற அத்தனை அன்புகளுக்கும், ஏன்னா மிக மிக முக்கியம் நீங்க தான். நாங்க என்ன சொல்றோங்கிறத விட நாங்க எப்படி சொல்றோம், அதை எப்படி எழுதணுங்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் சொல்றது பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்து நண்பர்களுக்கும், இந்த படம் எல்லாருக்கும் போய் சென்றடையும். அது உங்க கையில தான் இருக்கு. இந்த மிகப்பெரிய பொறுப்பை உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறோம், நீங்க கொண்டு சேர்ப்பீங்க நம்பிக்கையில அப்படி சொல்லிட்டு இந்த பேச வாய்ப்பளித்த அத்தனை அன்புகளுக்கும் கோடான கோடி நன்றிகளை வணக்கம் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த். நன்றி. லொல்லு சபா மனோகர் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். சானியா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். என்றால் முத்துக்குமார் நகைக்கடை வைத்திருக்கிறாரோ, தங்கத்தட்டுக்கடை வைத்திருக்கிறாரோ என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது. நண்பர்களே, உங்களை பார்த்தால் பேச ஆசைதான். ஏதோ என்னுடைய அருமை நண்பர்கள் ஊடக தோழர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த வெளியீட்டு விழாக்களில் இந்த ஊடகங்களின் மீது எனக்கு பெரிய மதிப்பு உண்டு. காரணம், இவர்கள்தான் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். ஆனாலும் கூட தினப்பத்திரிகைகளில் இது குறித்து எந்த செய்தியும் வருவதில்லை. வார பத்திரிகைகள் இதை அதிகமாக கண்டுகொள்வதில்லை. இந்த மேடையில் ஒரு பெரிய சர்ச்சை உண்டானால் அது மட்டும்தான் அவர்களின் கவனத்திற்கு போகிறது. அந்த சர்ச்சையை நீட்டிக்க முடியும் என்றால் அது 2 வாரங்களுக்கு செய்தியாகிறது. இதோ இந்த மேடையில் இருக்கக்கூடிய இந்த இளம் கலைஞர்களை வாழ்த்தி படிக்காத பக்கங்கள் என்ற பெயரில் நவீன பெண்களின் பிரச்சனைகளை மையப்படுத்தி ஒரு புதிய தயாரிப்பாளரும் இயக்குனரும் ஒரு படத்தை செய்திருக்கிறார்கள். ரசிகர்களே, காத்திருங்கள், வந்தால் ஆதரியுங்கள், பிடித்தால் தோள் கொடுங்கள் என்று நீங்கள் 4 வரி எழுதினால் அதுதான் சிறப்பு. இந்த நேரத்தில் நான் ஒரு கருத்தை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இவர்கள்
இந்த இணையதளங்களின் வாயிலாக இவர்கள் கொண்டு செல்கிற இடம் ரொம்ப அதிகம். நீங்கள் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் யூடியூப் வழியாக இன்று இரவு 12 மணிக்குள் இந்த விழா செய்திகள் உலகத்தின் எல்லா மூலைகளிலும். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் கவியரசு வைரமுத்து சார் அவர்களுக்கும் மற்றும் தயாரிப்பாளர் முத்துக்குமார், இயக்குனர் செல்வம் மாதப்பன் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்கள், நடிகர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். படத்தினுடைய தலைப்பு படிக்காத பக்கங்கள். நல்ல ஒரு பொய்டிக்கான தலைப்பு வச்சுருக்காங்க. அதற்கு வந்து வைரமுத்து சார் வந்து லிரிக்ஸ் கிடைச்சது உண்மையாகவே இந்த டீமுக்கு ஒரு பெரிய லக்கு. ஏன்னா வைரமுத்து சாரோட நான் வந்து நிறையா படங்கள், நாட்டாமை, கேப்டன், சின்ன மேடம், ஏகப்பட்ட படம் என்னுடைய படங்களுக்கு வந்து அவர் முழு சாங் எழுதியிருக்கிறாரு. அவரை பற்றி நாம் படம் பண்ணும்போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வைரமுத்து சார் கூட படம் பண்ணும்போது இந்த மாதிரி நிகழ்வுகள் நடப்பதில்லை. அப்போதெல்லாம் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனோ ஒரு சிங்கிள் ட்ராக் எதுவுமே அந்த மாதிரி எந்த விதமான ஒரு ப்ரொமோஷன்ஸும் கிடையாது. ஆடியோ கடையில் கேசட் வாங்கி கேட்பாங்க, பாட்டு கிட்டாகும், படம் போகணும். பட் இன்றைக்கி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் உண்மையாகவே இதெல்லாம் பெரிய லக்கு, இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கிறது. வைரமுத்து சாரை பற்றி நான் வந்து ஒரு சில வார்த்தைகள் இந்த நேரத்தில் சொல்லி பதிவு செய்கிறதுக்கு நான் விரும்புகிறேன். ஒரு கம்போசருக்கு வந்து வைரமுத்து சார் மாதிரி ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு லிரிக் ரைட்டர் கிடைக்கிறது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதை நான் வந்து அனுபவிச்சிருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு அவர் எழுதின பாட்டு வந்து கேப்டன். உட்காந்து கம்போஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், ஒரு வாரம் கம்போஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். எந்த டியூனுமே ஃபைனல் ஆகலை. அவர் 1 hour வந்து சிட்டிங் உட்காந்துதே அந்த சாங் ஓகே ஆகிடும். ஏன்னா வெறும் டியூனை தத்தகாரமாக பாடிட்டு இருக்கும்போது ப்ரொடியூசர்ஸ்க்கு அது பிடிக்காது. அவர் போட்ட வரிகளோடு அந்த பாட்டை பாடும்போது உடனே அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. பர்டிகுலர்லி வந்து கேப்டனில் வந்து வில்லனை புகழ்ந்து பாடுற ஒரு சாங்கு, உனக்கு 1 மச்சம் உடம்புல இருக்குது, எனக்கு 2 மச்சம் இடப்பக்கம் இருக்குது, தலைவருக்கு மச்சம் உடம்பெல்லாம் தாழ் பணியும் இந்த ஊரெல்லாம் அப்படின்னு ஒரு பாட்டு ரகுவரன் சார்க்காக. அப்போ வந்து கம்ப்யூட்டரில் வந்து ஃபீடிங் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஆர்பி சௌத்ரி சார்கிட்ட நான் சொன்னேன், 1 லட்ச ரூபா ஆகும் சார் அந்த பாட்டுக்கு அப்படின்ட்டு. சப்போஸ் டியூன் பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். இல்லை சார் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ வைரமுத்து சார் தான், இல்லை நீங்கள் அவரை ஃப்ரீயாக விடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு அவர் தான் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக அன்றைக்கி வைரமுத்து சார் இருந்தார். அதே மாதிரி நாங்கள் கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராமிங் பண்ணி அவர் வந்து நான் டியூன் இப்படி பாடுறேன், தானன்ன தன்ன நன்ன தான நன்ன தான நன்ன தானன்ன தன்ன நன்ன தான நன்ன தன்ன நன்ன இப்படின்னா எப்படி ப்ரொடியூசர்ஸ் ஓகே நல்லாவே இல்லை அப்படின்ட்டாரு. அவர் எழுதினார், உனக்கு 1 மச்சம் உடம்புள்ள இருக்குது, எனக்கு 2 மச்சம் எட்ட பக்கம் இருக்குது. அந்த மாதிரி வந்து கம்போசர்ஸுக்கு வந்து ஆன் த ஸ்பாட்டில் லிரிக்ஸ் எழுதி ஓகே பண்ணுவார். அவர் பெரிய சாதனைகள், அவர் வாங்காத அவார்ட்ஸுகள் கிடையாது. இருந்தாலும் ஏன் சொன்னால் ஒரு கம்போசர்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு கவிஞர் வைரமுத்து சார். அவரோட வந்து நிறைய படங்கள், ஒரு 10 படங்கள் ஃபுல் ஆல்பம் அவர் எனக்கு இசையமைச்சிருக்கிறாரு. அது எனக்கு அது வாய்ப்பு கிடைச்சது மிகப்பெரிய இறைவனுக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ சமீபத்தில் தான் வந்து இந்த படத்துக்கான இயக்குனர் மாதப்பன் வந்து முத்துக்குமாரோட வந்து என்கிட்ட ஒரு கதை சொன்ன, அப்படி அடுத்து நாங்கள் ஒரு காமெடி படம் பண்ணுறோம் சார், நீங்கள் தான் இசையமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த கதை சொல்லும்போதே வந்து அவர் ஒரு நல்ல திறமைசாலி, ஒரு நல்ல டைரக்டரு. கண்டிப்பாக வந்து இந்த படிக்காத பக்கங்கள் படத்தை அவர் மிக சிறப்பாக இயக்கியிருப்பார். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். ஸோ ஹோல் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்துடைய தயாரிப்பாளர் முத்துக்குமார் தொடர்ந்து நல்ல படங்களை தயாரித்து நல்ல டெக்னீஷியன்ஸுங்களையும் நல்ல நடிகர்களையும் அறிமுகப்படுத்தி இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு ப்ரொடியூசராக வள வரணும்னு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். நம்மளோட ஜாம்பவான்கள்லாம் நிறையா உட்காந்துருக்காங்க, அவங்க எல்லாம் பேசுவாங்க. நான் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி ஆகணும், அதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இங்கே அமர்ந்திருக்கும் ஆண்டோருக்கும் சான்றோருக்கும் என்னை போன்றோருக்கும் மற்றும் இந்த பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வருக என்று வரவேற்று அனைவரையும் வணங்கி வணக்கம் சொல்லிக்கொள்கிறேன். இந்த படிக்காத பக்கங்கள் எப்படின்னா, ஸோ எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நம்ம கடந்து போயிட்டே இருப்போம். பட் ஏதோ ஒரு சிலதை மட்டும் மிஸ் பண்ணியிருப்போம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா,
நமக்கு அப்புறமா ஸ்ட்ரைக் ஆகும், ஐயோ இது பண்ணியிருந்தா இது ஆயிருக்குமே அப்படின்னு சொல்லி. அந்த மிஸ் பண்ண விஷயந்தான் இந்த படிக்காத பக்கங்கள். ஸோ நீங்கள் படம் வந்து நாங்கள் வந்து ஒரு பெண்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும்னு பிளான் பண்ணி, சில பெண்கள் வந்து சில இடத்துல வந்து மாட்டிப்பாங்க, ஒரு பிளாக்மெயில் ஆகிறதோ இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஏதோ ஒரு சிக்கலில் மாட்டிப்பாங்க. அந்த சிக்கல்லேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. அந்த டைமில் அவங்க வந்து சிந்தித்து செயல்பட்டால் அட்லீஸ்ட் நம்ம வந்து எல்லா ப்ராப்ளத்துலேருந்து வெளியே வரலாம் அப்படின்னு இந்த படிக்காத பக்கங்களில் நாங்கள் சில விஷயங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் படத்தை பாருங்கள், அதுதான் படிக்காத பக்கங்கள். அப்புறம் இதில் இருக்கிற பாடலை பற்றி சொல்லி ஆகணும். இந்த பாடலில் வந்து 2 சுச்சுவேஷன் தான். முதல் சுச்சுவேஷன், எல்லா மதுக்கடையிலும் பாடல்களை வந்து ஆதரித்து தான் பாடல் எழுதியிருக்காங்க. முறை ஒரு மதுக்கடையில் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பாடலை பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வரிகள் ஒவ்வொன்றும் ஒரு நாளைக்கு எங்கள் ஆஃபீஸில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க, 100 தடவை கேட்பாங்க, ஒருத்தர் குடிக்கிறதே விட்டார். ஸோ நீங்கள் இந்த பாடலை பாருங்கள், இந்த படத்தை பாருங்கள். ஏன்னா எனக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இந்த பாடல் அவ்வளோ நல்லா இருக்குது. அப்புறம் வந்து அடுத்து வந்து நம்ம ஐயா எல்லாம் சொல்லுவார், ஏன்னா நாங்கள் நேரில் மீட் பண்ணும்போது அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு எங்களுக்கு. ஸோ எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறேன். வணக்கம். மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா தோழர்களே? வெற்றி பெற்ற பெருமக்களை வாழ்த்த செல்வது இயல்பு. நாம் சென்று வாழ்த்தாமலே அவர்கள் வெற்றி பெறுவார்கள். நம்முடைய வாழ்த்துறை ஒன்றும் அவர்களுக்கு தனியான கிரீடமாகி விடுவதில்லை. ஆனால் யாரை வாழ்த்த வேண்டும் என்றால் வளரக்கூடிய கலைஞர்களை வாழ்த்த வேண்டும், ஆதரவற்ற கலைஞர்களை வாழ்த்த வேண்டும், சாதிக்க துடிக்கிற கலைஞர்களை வாழ்த்த வேண்டும். பழையன கழிய புதியன புகுகிற போது புதிய முகங்களை, புதிய திறமைகளை, புதிய ஆற்றல்களை வரவேற்று வாழ்த்த வேண்டும். ஏனென்றால் எந்த புற்றில் எந்த பாம்போ என்று பார்ப்பவன் பழைய காலத்து மனிதன், எந்த பூவில் எந்த தேனோ என்று பார்ப்பவன் தான் புதிய காலத்து மனிதன். இந்த மலர்களில் எந்த பூவில் எந்த தேன் என்பதை யார் அறிவார்? அதனால் இந்த கலைஞர்களை நான் வாழ்த்த வந்திருக்கிறேன். அந்த தம்பி இந்த ஆதங்கத்தை சொன்னார் அல்லவா, அது குறித்து நான் ஒரு சில செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். திரை உலகம் சிதைந்து போனதற்கு காரணம் பார்வையாளர் அல்ல, நடிகன் அல்ல, கதாசிரியன் அல்ல, தயாரிப்பாளன் அல்ல, திரையரங்க உரிமையாளர்கள் அல்ல. திரை உலகம் இந்த நிறம் மாறி போறதற்கும் தடம் மாறி போறதற்கும், ஒரு படம் வெளியாகிற அன்று முன்வரிசையில் மொத்தம் 12 பேர்கள் மட்டும் அமர்ந்திருப்பதற்கும், பல திரையரங்குகள் வெளியான முதல் நாள் வெளியே யாருக்கும் தெரியாமல் ஓர் ஆளை நியமிக்கிறார்கள். அந்த பதிவு சீட்டு கொடுக்கிற நபர் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கிறார். வெளியே இருந்து செய்தி வர வேண்டும். என்ன செய்தி என்றால், வெளியே வரிசையில் குறைந்தபட்சம் 15 பேர்கள் இருக்கிறார்களா, இருந்தால் இந்த சீட்டு கொடு, இல்லை என்றால் இந்த காட்சியை ரத்து செய்து விடு என்று ஒரு தீர்மானம் அவர்களுக்குள் இருக்கிறது. 15 பேர் வந்தால் என்ன நடக்கும் என்றால், மின்சார கட்டணத்திற்கு அது கட்டுப்படியாகும். 15 பேர் இல்லை என்றால் மின்சார கட்டணத்தின் நஷ்டத்தில் அந்த திரையரங்கம் ஓடத் தொடங்கும். அந்த கட்டணத்தை தவிர்ப்பதற்காகத்தான் பதிவு சீட்டு கொடுப்பதற்கே, அவர்கள் அனுமதி சீட்டு கொடுப்பதற்கே தயங்குகிறார்கள். இதற்கு காரணம் யார்? படம் பார்க்க ஓரளவு நல்ல படம் என்று கருதத்தக்க படத்தை கூட பார்ப்பதற்கு ஆட்கள் வராமல் தவிர்த்து போவதற்கு, அல்லது
அவர்கள் தயங்குவதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால், இது ஒரு மோசமான யுகத்தில் தமிழ் சினிமா கலை இருக்கிறது. அந்த இடம் தொழில்நுட்ப காலம். இந்த தொழில்நுட்பம் என்பது மனிதர்களை, ரசிகர்களை துண்டாடிவிட்டது. கை தொலைபேசியில் ஒரு கூட்டம், கணிப்பொறியில் ஒரு கூட்டம், பிறகு ஹோம் தியேட்டரில் ஒரு கூட்டம், பிறகு திரையரங்கத்தில் ஒரு கூட்டம், ஓடிடியில் ஒரு கூட்டம், மொத்தமுள்ள ஒரு 35 லட்சம் ரசிகர்களை ஒரு 35 பிரிவுகள் துண்டாடிவிட்டன. இந்த 35 பிரிவுகளிலும் வியாபாரம் ஆகிறவன் தான் வெற்றி பெற முடியும். இன்றைக்கு முத்துக்குமார் இந்த படத்துக்கு இட்ட பணத்தை மீண்டும் அவர் கொள்ள வேண்டும் என்றால் என்ன வேண்டும் என்றால், இந்த சினிமாவின் 35 பிரிவுகளிலும் அவர் தன் வியாபாரத்தின் கரங்களை நுழைக்க வேண்டும். ஆக்டோபஸ் போல அத்தனை வியாபார தளங்களிலும் அவர் இயங்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அந்த நிலையின் காரணமாகத்தான் தமிழ் சினிமா தடுமாறி கொண்டிருக்கிறது என்பதை தவிர வேறல்ல. உண்மையை சொல்ல போனால் நண்பர்களே, நான் தமிழில் வெளிவருகிற அல்லது திரைக்கலையில் வெளிவருகிற எந்த ஒரு படமும் தோல்வி அடைந்து போனால் காலையில் பத்திரிகையை படித்துக் கொண்டிருக்கிற பொழுதே கொஞ்சம் வருத்தப்படுவேன். பத்திரிகையை மடித்து வைத்துவிட்டு கொஞ்சம் வானத்தை அண்ணாந்து பார்த்து, இந்த இளைஞர்கள் முதல் படத்திலேயே தோல்வியடைகிறார்களே, இந்த தோல்வியை எப்படி மீட்டெடுப்பது என்று யோசிப்போம். ஏனென்றால் பணத்தின் முதலீடுதான் வேறு வேறே தவிர மற்ற உழைப்பு ஒன்றுதான், திறமை ஒன்றுதான், வேர்வை ஒன்றுதான். இரவு பகல் என்று பாராமல் ஒரு திரைக்கலைஞன், ஒரு சண்டை கலைஞன் படுகிற பாடு கொஞ்ச நஞ்சமா? ஒரு ஒளிப்பதிவாளன் படுகிற பாடு கொஞ்ச நஞ்சமா? நடிக்க வருகிற பெண்கள் படுகிற பாடு கொஞ்ச நஞ்சமா? எவ்வளவோ உழைப்பை, திறமையை, உடல் கொடுமைகளை எல்லாம் தாண்டித்தான் ஒரு திரைப்படத்துக்குள் நுழைந்து மக்களுக்கு மகிழ்ச்சி தருவதற்கு இவர்கள் போராடுகிறார்கள். இந்த போராட்டம் பயனற்று போய்விடக் கூடாது என்றுதான் என்னை போன்றவர்கள் நம்புகிறோம். இந்த மாதிரி நிலையில் நான் பாட்டெழுதுகிற போதெல்லாம் சமூகத்துக்கு ஏதாவது ஒரு நீதி, ஏதாவது ஒரு நற்பணி, ஏதேனும் ஒரு சீர்திருத்தம், ஏதேனும் ஒரு பயன் கிட்டாதா என்ற ஆதங்கத்தோடு நான் இயங்கிக் கொண்டிருக்கிறேன். இது திரையுலகில் எனது 44வது ஆண்டு. இந்த 44வது ஆண்டில் எனக்கு பிடித்த சில பாடல்களில் ஒரு பாடலாக படிக்காத பக்கங்களில் இந்த சரக்கு என்ற பாட்டை எழுதியிருக்கிறேன் என்றால் இதுதான் நான் இன்னும் இயங்குவதற்கான காரணம். முத்துக்குமார், உங்களுக்கு என் நன்றி. செல்வம், உங்களுக்கு என் நன்றி. நீங்கள் எனக்கு சுதந்திரம் கொடுத்தீர்கள். அந்த சுதந்திரத்தை இந்தியா அடைந்த சுதந்திரம் மாதிரி நான் தவறாக கையாளவில்லை. நான் அதை சரியாகவே கையாண்டிருக்கிறேன். அதனால்தான் நண்பர்களே உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். எனக்கு முன்னால் நான் சாதாரணம் தோழர்களே. வைரமுத்து என்பவர் நீண்ட காலம் ஓடி வருகிறார் என்பதை தவிர என்னுடைய முன்னோடிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மருதகாசி, கவியரசு கண்ணதாசன், முடுமலை நாராயண கவி, கவி KP காமாட்சி சுந்தரம், இன்னும் கூமா பாலசுப்ரமணியம், ஆத்மநாபன், சொல்லிக்கொண்டே போகலாம். இத்தனை பெருமக்களும் தமிழ் பாடலின் வழியாக ஒரு கருத்தை சொல்ல துடித்திருக்கிறார்கள். அதுதான் நிற்கிறது. ஒரு படத்தின் பெயர் மறந்து விடுகிறது, படத்தின் நடிகன் மறந்து போகிறான், நடித்த நடிகைகள் மறக்கப்படுகிறார்கள், தயாரிப்பு நிறுவனம் தொலைந்து போகிறது, தயாரித்த நண்பர் மறக்கடிக்கப்பட்டு விடுகிறார். பாட்டு மட்டும் இருக்கிறது, பாட்டு மட்டும் இருக்கிறது. எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே என்ற பாட்டு இன்னும் 100 வருடங்களுக்கு பிறகு கூட இசையமைத்தவர் SM சுப்பையா நாயுடு, பாடியவர் TM சௌந்தரராஜன், அதனுடைய பாட்டை எழுதியவர் மக்களன்பன், நடித்தவர் MGR,
குதிரையில் இருந்தவர் பானுமதி என்று இந்த உலகம் நினைத்துக் கொண்டே இருக்கும் பாட்டு வரிகளால், இசையால் ஒரு சமூகம் நினைக்கப்படும். இந்த படத்துல ஒரு முக்கியமான பாட்டு. இந்த சபையில் நீங்கள் எல்லோரும் பேசினீர்கள், சகோதரிகள் பேசினார்கள், நீங்கள் பேசினீர்கள், எல்லோரும் பேசினீர்கள். ஒரே ஒரு வரிக்கு மட்டும்தான் நான் காது குளிர கைதட்டல் கேட்டேன். முத்துக்குமார், நீங்க ரொம்ப நன்றாக சொன்னீர்கள். ஒரு வரி, ஒரு 400 ரூபாய் கொடுத்தா பழத்தட்டு கிடைக்கும், ஒரு 200 ரூபாய் கொடுத்தா தேங்காய் தட்டு கிடைக்கும், 5000 ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு கிடைக்கும், உங்கள் கைதட்டு மட்டும் கிடைக்காது என்று சொன்னீர்கள். அதெல்லாம் சரி, 5000 ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு எனக்கு கிடைக்குமா? அது 5000 ரூபாய், நான் 5000 ரூபாய் தருகிறேன். 2 தங்கத்தட்டு நீங்கள் இன்னைக்கு தங்கத்தின் விலை 54,465 ரூபாய். ஒரு சவரன், ஒரு சவரன் இப்படி விற்கிற போது 5000 ரூபாய் கொடுத்தால் தங்கத்தட்டு வாங்கி விடலாம் என்று நம்முடைய முத்துக்குமார் சொல்கிறார். எல்லாருக்கும் வணக்கம். ஊடக நண்பர்கள், மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேல் அமர்ந்திருக்கும் நடிகர்கள் வைரமுத்து அவர்களுக்கும் சிப்பி சாருக்கும் வணக்கம். படிக்காத பக்கங்கள் ரொம்ப ரொம்ப நெருக்கமான படம். எல்லா ஹீரோக்களும் எல்லா படங்களும் நடிச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் உண்மை சம்பவம்னு ஒரு விஷயம் இருக்குது. டைரக்டர் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாரு. படம் சென்சார் போய்ட்டுருக்குன்னா சில விஷயங்கள் உடைக்க முடியாது. மேலோட்டமாக சில விஷயங்கள் சொல்லலாம். சொன்னால் தான் எங்களுக்கு பப்ளிசிட்டி. இப்போ வைரமுத்து சார் வந்துட்டார். அதனால் வந்து எங்களுக்கு மிகப்பெரிய எங்களுக்கு அதோட பெரிய சக்தி இருக்குது. அதை தாண்டி ஒரு விஷயங்கள், படங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் ஃபீடிங் இருக்கணும். அப்போது டைரக்டர் சொன்னார், இது மட்டும் சொன்னால் போதும், இதெல்லாம் சொல்ல வேண்டாம்னு. ஸோ அதை தவிர்த்து நான் சொல்கிறேன். ஒரு 5 வருடங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டையே ஒரு தலைகீழாக புரட்டி போட்ட ஒரு சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. அதான் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இப்போ நம்ம ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போனீங்கன்னா நம்ம ஏதோ ஒரு பேஸ்ட் வாங்குவோம், இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஊருக்காக வாங்குவோம். அதை பார்த்து நம்ம பண்ணுவோம். அது மேனுஃபேக்சரிங் டேட்டை பார்ப்போம். அது பிரச்சனை ஆனால் மட்டும்தான் அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேல் பண்ண சம்மந்தப்பட்ட கன்சர்ன் கம்பெனிகள் வந்து பண்ண தப்பை பெருசாக போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்தாங்களா, பெயிலில் வந்தாங்களா, அதோட தீர்வு என்னன்றது விஷயமே இருக்காது. ஸோ அது சார்ந்த ஒரு உண்மை சம்பவம் தான் இந்த படத்தோட கதை. ஸோ உண்மை சம்பவத்தில் என்றைக்குமே நம்ம ஒரு பங்கு இருக்க, ஒரு நடிகருக்கு ஒரு ஹீரோவாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது மாதிரி செல்வம் சார் கூப்பிட்டு அந்த கதை சொன்னார். வழக்கம் போல் ஒரு நல்ல ஒரு ரோல். இந்த படத்தை சான்சஸ் நிறைய இருந்துச்சு, நடிக்கிறது நிறைய ஆப்ஷன் இருக்குது. நல்ல டயலாக் டெலிவரி இருந்துச்சு, நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக படம் பண்ணார். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 30 நாளில் ஒரு படத்தை முடிச்சிருக்காரு. ஏன்னா அவரை பற்றி சொல்லணும்னா அவரும் ஒரு நல்ல பெரிய கேமராமேன். கன்னடா படங்கள் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, 40 படங்கள் பண்ணியிருக்காரு. ஸோ டெபியூ தமிழில் ஃபஸ்ட்டு. ஸோ அவரை நம்பி அப்படி ஒரு கதை சொல்லும் போதே ப்ரொடியூசர் முத்துக்குமார் சார் வந்து கலக்க போது யாருன்னு ஒரு பெரிய, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளை இன்றைக்கி நம்ம பெரிய டென்ஷனில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது சிரிக்க வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஷோவாக இருந்தது சன் டிவிலையும். அந்த ஒரு ஷோ தான். அதை வந்து சில்வர் ஜூப்ளி பார்த்த ப்ரொடியூசர். ஸோ அவர் ஒரு விஷயம் பண்ணும்போது நிச்சயமாக அது தப்பாகாதுன்னு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஒரு இயக்குனர் ஒரு கதை சொல்லும்போது அந்த கதையை நம்பணும். இவர் எப்படி எடுப்பாருன்றது நம்பிக்கைன்றது, கதை மேல் நம்பிக்கை வச்சுருந்தாரு. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். கூடிய சீக்கிரம் இந்த படம் 3ஆம் தேதி திரைக்கு வருது. அது இல்லாமல் வில்லன் கேரக்டரில் பாலாஜி அவர்கள் நடிச்சிருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ என்றைக்குமே உண்மை சம்பவத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது. நிச்சயமாக அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு. ஸோ அது திரைக்கு வரும்போது தான் அந்த படம் எப்படிப்பட்ட கதைன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். ஸோ ரொம்ப சந்தோஷம். நண்பர்கள், நீங்கள் எல்லாருமே மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் கொடுத்த சப்போர்ட்டில் தான் படிக்காத படங்கள் வரைக்கும் நான் வந்திருக்கேன். தொடர்ச்சி நிறைய படங்கள் நான் நடிச்சிட்ருக்கேன். உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம். அன்பேசும் வாய்ப்படுறது நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் என் பணிவான வணக்கங்கள். படிக்காத பக்கங்கள் வந்து என்னோட ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 மூவிஸ் ஆல்மோஸ்ட் நான் பண்ணிட்டேன். தெலுங்கு, தமிழ், கன்னடா, மலேசியன் மூவிஸு. படிக்காத பக்கங்களில் நான் ஆக்சுவலாக ஒரு 3 பேர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லணும். ஃபஸ்ட்டு ஐ ஸ்டார்ட் வித் எங்களோட ப்ரொடியூசர் முத்துக்குமார் சார் பற்றி சொல்லணும். இஸ் லைக் நாட் ஓன்லி அ ப்ரொடியூசர், வெரி குட் சப்போர்ட்டிவ். ரொம்ப எமோஷ்னலாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அவர் சப்போர்ட் பண்ணனால தான் என்னால் இந்த அளவுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. ஸோ எல்லோரும் இப்போ நேற்று நைட் ப்ரிவ்யூ பார்த்துட்டு
எல்லோரும் வாழ்த்தும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்குது, படத்தையே ரொம்ப லிஃப்ட் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் டப்பிங் வெர்ஷன் பார்க்கும்போதுக்கும் இப்போ பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணக்கப்புறம் ரீ ரெக்கார்டிங் வந்து ரொம்ப எலிவேட் பண்ணிடுச்சு படத்துன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன தான் எவ்வளோ காசு சம்பாதிச்சாலும் எவ்வளோ படங்கள் ஒர்க் பண்ணாலும் அந்த லாஸ்ட்டாக வந்து ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வாழ்த்தும் போது தான் அந்த ஒரு செகண்ட் வில் கெட் ஸோ ஹாப்பினஸ். அதுக்கு நான் கடவுளுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். ஸோ முத்துக்குமார் சார் வந்து அந்த ஒரு சப்போர்ட் நிச்சயமாக ரொம்ப நன்றி சார். நெக்ஸ்ட்டு ஐ வாண்ட் டு கம் வித் அபவுட் த டைரக்டர் செல்வம் சார். செல்வம் சார் பற்றி சொல்லணும்னா எனக்கு ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 4 months தான் பழக்கம். இஸ் அ வெரி குட் சினிமாட்டோகிராஃபர். ஏன்னா அவரோட கன்னடா படம் இப்போ ஒன்று வரப்போகுது, அதாவது காந்தாரா, கேஜிஎஃப் அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ஒர்க்கு கேமரா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாரு. ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு இம்ப்ரெஸ் ஆகிடுச்சு கூட எப்படி ஒர்க் பண்ணணும். பட் நான் ராஜமௌலி சார் அசிஸ்டண்ட்டு ஆல்மோஸ்ட் பெரிய பெரிய படங்கள் தெலுங்குல பெரிய பெரிய ஆக்டரி கொடுத்த டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய டேரக்டர்ஸ் வந்து மியூசிக் அந்த அளவுக்கு மீன் சொல்லுவாங்க, நாங்கள் செய்வோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் இன் மை லைஃப் செல்வம் சார் பற்றி சொல்லணும்னா அவருக்குள்ளேயே ஒரு மியூசிக் டைரக்டர் இருக்குன்னு எனக்கு தெரியாது. எவ்ரிடே நான் ஒர்க் பண்ணும்போது எனக்கு என்னென்னா இவர் ஒரு வேலை ஏதாவது மியூசிக் டைரக்டர் வேலை செஞ்சிருப்பாரோ, ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மியூசிக் சென்ஸ் சொல்ல ஒரு மனுஷன். ஐ எம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். எவ்ரி ரீல் பை ரீல் இல்லை நீங்கள் மட்டும் உட்காருங்க, வேறு எந்த மியூசிஷியன்ஸ் வேணாம், ஃபுல் மூவி நீங்களும் நான் மட்டும் உட்காந்து பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்டவே இருந்து ஒரு ரொம்ப பிரதர் மாதிரி இந்த அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் பாராட்டுறாங்கன்னா என் செல்வம் சாரோட சப்போர்ட்டும் இருக்குது எனக்கு. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் செல்வம் சார். அண்டு இந்த வாய்ப்பு எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு டைரக்டர் ஜோசப் பண்ணேன். அவர் இப்போ ஒரு மூவி முடிஞ்சு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அவர் இந்த டீம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் பிரஜன் ப்ரோ எல்லோரும் அவங்க அண்ட் ஐயா வைரமுத்து ஐயா வந்து எங்கள் எல்லோரும் ப்ளஸ் பண்ணோம், மீடியா எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. அண்ட் சிற்பி சார் அண்ட் ப்ரொடியூசர் மிஸ்டர் மகேந்திரகுமார் ஜெயின் சார், எல்லோரும் இங்கே இருக்கிற டீம் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்கிறேன். தேங்க்ஸ். இந்த படிக்காத பக்கங்கள் டிஃப்ரெண்ட்டாக வந்து கண்டிப்பாக இப்போ இருக்கிற சாஃப்ட்வேர் பீப்புள் அண்ட் ஜென்ரேஷன் நியூ காலேஜ் பசங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா ரொம்ப ஒரு முக்கியமான விஷயத்த இந்த படத்தில் சார் சொல்லியிருக்காரு செல்வம் சார். ஸோ எல்லோரும் ஃபேமிலியோட போயிட்டு ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட இந்த படம் வந்து நீங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் நன்றி சொல்கிறேன். இந்த டீமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நன்றி, வணக்கம்.